ஹலோ வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம், நம்மளோட டெவலப் யோர் ஸ்டடி சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பயோ ஜுவாலஜி பார்க்க போகிறோம். உயிரியல் விலங்கியலில் பகுதி 2 பார்ட் 2 நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 அப்லோட் பண்ணிவிட்டு அதோட பிளேலிஸ்ட்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் செக் பண்ணி ரிமைனிங் வீடியோஸ் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோ தான் போட்டிருக்கேன் இதில். ஸோ நான் இது வரைக்கும் முடிச்சுன்னா பேஜ் நம்பர் 3 வந்துட்டு சிஸ்டமேட்டிக்ஸ் பற்றி நான் நடத்தி முடிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நவ் வி ஆர் மூவிங் டு ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாசிஃபிகேஷன். அதாவது இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ இந்த அனிமல்ஸ் என்னென்ன இருக்குது அண்ட் அது எப்படி வகைப்படுத்துகிறாங்க, எதனால் கிளாஸிஃபை பண்ணுறாங்க, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி தான் தே ஹாவ் கிவன் யூ. ஏர்லி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வே பேஸ்ட் ஆன் 2 criteria. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, ஸோ கிளாசிஃபிகேஷன் வந்துட்டு 2 வகையாக பண்ணாங்க. ஒன்று வந்துட்டு பெனிஃபிஷியல், இன்னொன்று ஹார்ம்ஃபுல். அதாவது நன்மை பயக்கும் விலங்குகள், அடுத்தது என்னது தீமை பயக்கும் விலங்குகள்னு என்ன பண்ணாங்க, பிரித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஏன்ஷியன்ட் கிளாசிஃபிகேஷன் என்ன இருந்தது அப்படின்னா, ஒரு 5 அனிமல் குரூப்ஸ் இருந்தது. டொமெஸ்டிக், வைல்ட், க்ரீப்பிங், ஃப்ளையிங் அண்ட் சி அனிமல்ஸ். இப்போ டொமெஸ்டிக்னா இது வீட்டு விலங்குகள், வைல்டுனா வைல்ட் அனிமல்ஸ் சொல்லுவோம், வன விலங்குகள். அப்புறம் க்ரீப்பிங்னா தவழ்கிறது. இப்போது தவழ்கிறதுன்னு சொல்லுவோம், அதாவது இங்கே என்ன ஊர்வனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃப்ளையிங், பறப்பனை. சி அனிமல்ஸ்னால் கடல் வாழ் விலங்குகள். இப்படி வந்துட்டு 5 டைப்ஸ் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கிளாஸிஃபை பண்ணாங்க. Initially, the classification was based on organisms' fundamental characteristics such as the habitat and morphology. அதாவது ஃபஸ்ட்டு இந்த கிளாஸிஃபிகேஷனை பண்ணும்போது அந்த கிளாஸிஃபிகேஷன் வந்துட்டு அடிப்படையாக 2 விஷயத்தை வச்சு தான் இருந்தது. ஒன்று வந்துட்டு என்னது அப்படின்னா புறத்தோற்றம், ஸோ வாழிடம், அதாவது ஹேபிட்டட்ஸ்னால் அது வாழக்கூடிய இடம், அந்த ஒரு விஷயத்தை வச்சும். இன்னொன்று மார்ஃபலாஜி, அதாவது அதோட புறத்தோற்றம், ஸோ அதை வெளில பார்க்கும்போது அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதோட கட்டமைப்பு எப்படி இருக்குது. ஸோ இந்த 2 விஷயம், வாழிடத்தை வச்சியும் அதோட கட்டமைப்பை வச்சியும், ஹேபிட்டேட் அண்ட் மார்ஃபாலஜி வச்சு தான் என்ன பண்ணாங்கன்னா தே ஹேவ் பீன் கிளாசிஃபைடு. சரிங்களா? அடுத்தது Aristotle was the first to classify all the animals in his History of Animals, Historia Animalium in Latin. He attempted a basic classification of all living organisms into plants and animals. Animals were classified based on locomotion, walking, flying, and swimming. Based on the presence of or absence of red blood, he classified the animals into 2 as Anema. So Anema. அதாவது அரிஸ்டாட்டில் தான் என்ன பண்ணார்னா, ஃபாதர் 2 அவர் தான் வந்துட்டு முதல்ல அதாவது ஃபஸ்ட்டு யாருன்னா அவர் தான் வந்து பண்ணி அந்த அனிமல்ஸ் அவர் என்ன பண்ணார், கிளாஸிஃபை பண்ணார். ஹிஸ்ட்ரி ஆஃப் அனிமல்ஸ்னு அவர் கிளாஸிஃபை பண்ணார், விலங்குகளின் வரலாறு அப்படின்னு. அவர் வந்துட்டு என்ன பண்ணார்னா, ஸோ பிளான்ஸையும் அனிமல்ஸையும் பேசிக்காக அவர் தான் கிளாஸிஃபை பண்ணார். அண்ட் அனிமல்ஸை அவர் எப்படி கிளாஸிஃபை பண்ணார்னா லோகோமோஷன், அதாவது நடக்கிறத வச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் வாக்கிங், ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு என்னது அடிப்படையில் நடப்பனை, அப்புறம் என்னது பறப்பனை, ஸோ லோகோமோஷன் அதோட நடக்கிற விஷயம். அண்ட் வாக்கிங், ஃப்ளையிங்னா உங்களுக்கு தெரியும் பறக்கிறது. அண்ட் ஸ்விம்மிங் இன் த சென்ஸ் அக்வாட்டிக் அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா அவங்க இது பண்ணாங்க. ஸோ அதுக்கிட்ட வந்துட்டு ரெட் பிளட், ஸோ நம்ம சொல்லுவோம் ஆர்பிசி, டபிள்யூபிசி. ஸோ எதுக்கு ஆர்பிசி அந்த ரெட் பிளட் செல்ஸ் இருக்கோ அது நான் என்ன சொல்லுவேன், எனைமா அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன்னா சொல்லுவேன். ஸோ இதுக்கெலாம் இந்த ஆர்பிசி கிடையாதோ அது நான் என்ன சொல்வேன், அனைமா அப்படின்னு சொல்லுவேன். அதாவது அந்த பிளட் இருக்கிறது நாம் ரத்தம் உடையவை அப்படின்னு சொல்லுவோம், அந்த பிளட் இருக்காததுக்கு நாம் ரத்தமற்றவை அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் இனைமா அண்ட் அனைமா. அதோட தமிழ் மீனிங் என்னதுன்னா இதுதான். Aristotle's classification system had limitations and many organisms were not fitting into his classification. ஸோ அரிஸ்டாட்டில் என்ன பண்ணார், இந்த மாதிரி அவர் கிளாஸிஃபை பண்ண ஆரம்பித்தார். நடக்கிறது, அதோட மூமெண்ட்டை வச்சு, அது பறக்குதா, ஸ்விம் பண்ணுதா, இதை வச்சு அவர் என்ன பண்ணார், கிளாஸிஃபிகேஷன் பண்ண ஆரம்பித்தாலுமே அதில் சில குறைபாடுகள் இருந்தது, சில ட்ராபேக்ஸ் இருந்துச்சு. அண்ட் நிறைய ஆர்கானிசம்ஸை அவர் கொடுத்த அந்த கேட்டகரியில் என்னால் ஃபிட் பண்ண முடியல அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறாங்க. த டேட்போல்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஸ் ஆர் பார்ன் இன் வாட்டர். அதாவது டேட்போல்ஸ் அப்படிங்கிறதுனா இந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்கும், ஸோ இப்படி தான் வந்துட்டு டேட்போல்ஸ் இருக்கும். ஸோ டேட்போல்ஸ் அப்படிங்கிறதுனா ஃப்ராக் வந்துட்டு
குட்டியாக இருக்கும்போது எப்படி இருந்திருக்கும், அதான் டேட்போல். வளர்ந்த பிறகு தான் ஃப்ராகு. சின்னதாக இருக்கும்போது அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா டேட்போல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அது எங்கே பிறந்தது? வாட்டரில் தான் அது பிறந்துச்சு. தவளைகளின் தலைப்பிரட்டையானது என்ன பண்ணுது? ஃபஸ்ட்டு வந்துட்டு வாட்டரில் தான் பிறந்து வளருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அதுக்கு எப்போ கில்ஸ் வருதோ அதால் வந்துட்டு மெட்டமார்ஃபைஸ் பண்ணி அதால் அடல்ட் ஃப்ராக்ஸாக மாறின பிறகு அதுக்கு லங்ஸும் கிடச்சிருது இல்லையா? அதனால் அது வாட்டர்லேயும் வாழ முடியுது, லேண்ட்லேயும் வாழ முடியுது. அதாவது தவளைகளின் தலைப்பிரட்டையானது நீரில் பிறந்து வளரும் போது செவில்களை பெற்றுள்ளது. ஆனால் அவை வளர்ந்து உருமாற்றம் அடைந்த பின்பு என்ன ஆகிடுது? அதுக்கு நுரையீரல் கிடச்சிருது. ஸோ ஃபஸ்ட்டு அது டேட்போலாக இருக்கும்போது அதால் என்ன பண்ண முடியல, அது நார்மலாக வாட்டரில் பிறக்கிறதுனால அதுக்கு நார்மலாக கில்ஸ் இருக்குது. ஸோ அந்த கில்ஸ் மூலமாக அது வாட்டரில் இருந்துச்சு. அது எப்போது மெட்டமார்ஃபைஸ் ஆகுதோ அடல்ட்டாக மாறுதோ அதுக்கு லங்ஸ் கிடச்சிருது. ஸோ அந்த லங்ஸ் கிடைக்கிறதுனால அது என்னால் என்ன பண்ண முடியுது? வாட்டர்லேயும் வாழ முடியுது, லேண்ட்லேயும் வாழ முடியுது. ஸோ இந்த வாட்டர் இந்த ஃப்ராகை வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கே அவங்க கிளாஸிஃபை பண்ண வைக்கிறது, எங்கே பிளேஸ் பண்ணுறதுன்னு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியே வந்துச்சு. Aristotle classified organisms based on locomotion. Hence, birds, bats, and flying insects were grouped together just by observing one single characteristic feature, the flying ability. அதாவது பேர்ட்ஸால் பறக்க முடியும், கரெக்டா? பேட் வௌவால்களாலும் பறக்க முடியும். அண்ட் ஃப்ளையிங் இன்செக்ட்ஸால் என்ன பண்ண முடியும்னா பறக்க முடியும். இப்போ நீங்கள் நார்மலாக யோசிச்சு பாருங்கள், பேர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு வேறு, இன்செக்ட்ஸ் அப்படிங்கிறது வேறு, பேட் அப்படிங்கிறது வேறு. பிகாஸ் இட்ஸ் அ மேமல். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே ஒரே இதுவில் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி கனெக்ட் பண்ணலாமான்னா கனெக்ட் பண்ண முடியாது. ஆனால் அரிஸ்டாட்டல் விதிப்படி பார்த்தோம் அப்படின்னா அப்படி கனெக்ட் ஆகுது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு. On the contrary to the above said example, the ostrich, emu and penguin are all birds but cannot fly. இப்போ என்ன சொன்னாங்க, ஃப்ளையிங் எபிலிட்டி இருக்கிறதுனால பேர்ட்ஸில் அவங்க என்ன பண்ணாங்க, இன்செக்டையும் சேர்த்தாங்க, பேட்டையும் சேர்த்தாங்க. ஏன்னா அதுக்கு ஃப்ளையிங் எபிலிட்டி இருக்குது. ஆனால் இப்போ இந்த பேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்ட்ரிச் இருக்குது, அதாவது நெருப்பு கோழி இருக்குது, எமு இருக்குது, அண்ட் பென்குயின்லாம் இருக்குது. ஆனால் இதுவும் பேர்ட்ஸ் தான். பென்குயினால் பறக்க முடியாது, நடக்க தான் முடியும். ஆஸ்ட்ரிச்சாலையும் அதே தான். அண்ட் இந்த எமுனாலையும் நடக்க தான் முடியும், அதால் பறக்க முடியாது. ஆனால் அது என்ன பண்ணுறாங்க, பேர்ட்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில ட்ராபேக்ஸ் இருக்கிறதுனால அரிஸ்டாட்டில் சொன்ன அந்த விதுவை யாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. In spite of these limitations, Aristotle இவ்வளோ ட்ராபேக்ஸாலையும் இவ்வளோ குறைகள் இருந்தும் வேறு யாருமே அதை வந்துட்டு சொல்லலை இல்லையா? அதனால் என்ன ஆயிடுச்சு, இவரோடது கிட்டத்தட்ட 1200 வருஷத்துக்கும் மேற்பட்டு இது போயிட்டுருக்கு. அதாவது கிமு 3ஆம் ஆண்டில் தொடங்கி கிபி அந்த 1700 வரைக்கும் என்ன ஆகுது கிட்டத்தட்ட. ஸோ அவ்வளோ வருஷங்கள், கிமு 300 இருந்து கிபி 1800 வரைக்கும் என்ன ஆகிடுது, அந்த 2000 வருஷமுமே இவரோட அந்த ராஜ்யம்தான். ஸோ இவர் சொன்ன அந்த விஷயம்தான் போயிட்டுருக்கு. ஸோ ஆஃப்டர் அரிஸ்டாட்டில் வந்து என்ன பண்ணி முடிச்சாரு. பட் சில தவறுகள் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் அவருடைய மாணவர் யாருன்னா தியோஃப்ராஸ்டஸ்ங்கிறவர் என்ன பண்ணுறாரு, அவர் பண்ண ரிசர்ச்சை இவர் கண்டினியூ பண்ணுறாரு. அண்ட் இவர் தான், இந்த தியோஃப்ராஸ்டஸ் அப்படிங்கிறவர் தான் தாவரங்களின் தந்தை, அதாவது ஃபாதர் ஆஃப் பாட்டனி. ஸோ பாட்டனியோட ஃபாதர் யாருன்னா என்னது, தியோஃப்ராஸ்டஸ். ஸோ அந்த ஆசிரியரோட மாணவராக இருந்து அவர் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு. There was a huge gap till 16th century. ஸோ 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு பெரிய கேப் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு இங்கிலீஷ் நேச்சுரலிஸ்ட் ஒருத்தர் வராரு, இயற்கை அறிஞர் வராரு. அவரோட பேர் வந்து ஜான் ட்ரே. அவர் என்ன பண்ணார், அவர் நிறைய ஒர்க் பண்ணி அண்ட் அது எல்லாத்தையும் அவர் ஒரு புக்ஸாக பப்ளிஷ் பண்ணி அவரோட வாழ்க்கை முழுக்க அதை பப்ளிஷ் பண்ணார். அவரோட ரொம்ப ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் அது என்னது அப்படின்னா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்பீஷஸ் ஆஸ் த அல்டிமேட் யூனிட் ஆஃப் டாக்ஸனாமி. இந்த டாக்ஸனாமி அதாவது இந்த வகைப்படுத்துறத அவர் நிறைய மெத்தட்ஸ் கையாண்டு அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. இன் 1682 அவர் ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணார். என்னதுன்னா மெத்தடஸ் பிளானட்டாரம் நோவா அப்படிங்கிறது அவர் பப்ளிஷ் பண்ணி கிட்டத்தட்ட 18,000 பிளான்ட் ஸ்பீஷஸ் அந்த புக்கில் அவர் குறிப்பிட்டிருந்தார். ரிசல்ட் ஆஃப் நேட்டிவிட்டி நேரோ ஸ்பீஷஸ் கான்செப்ட், அதாவது
நேட்டிவிட்டினா இந்த தாய் நாட்டோட பரிசத்தை பற்றி அவர் என்ன பண்ணுறாரு, அதில் வந்துட்டு அவர் குறிப்பிடுறாரு. சரிங்களா? ஸோ அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. His complicated classification was based on many combined characters as opposed to earlier taxonomies. ஸோ என்னது அப்படின்னா, இவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட கிளாசிஃபிகேஷனை கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக நிறைய விஷயத்த அவர் வந்துட்டு வச்சுருக்காரு. அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி பண்ணவங்க தப்பு, இவர் பண்ணுறது தான் சரி. சரிங்களா? இதுக்கு முன்னாடி பண்ணுறவங்க தவறாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிற மாதிரியே அவரோட கிளாசிஃபிகேஷன் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. John Gray aimed at publishing a complete system of nature which included works on mammals, reptiles, birds, fishes and insects. ஸோ அதாவது என்னது அப்படின்னா, இந்த ஜான் ட்ரே இருக்கிறாரு இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணுறாருனா நேச்சரை பற்றி, இயற்கையை பற்றி பண்ணுறாரு. அண்ட் மேமல்ஸ், வவ்வால்கள், மேமல்ஸை பற்றி, ரெப்டைல்ஸை பற்றி, பேர்ட்ஸை பற்றி, ஃபிஷ்ஷஸ் பற்றி அவர் நிறைய ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இப்போ இன்னொரு இது வராரு, த ஸ்வெடிஷ் பயாலஜிஸ்ட் வராரு. யாருன்னா கேரலஸ் லினேயஸ். இவர் தான் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி விச் மைட் பி ஆஸ்க்ட் இன் யோர் எக்ஸாமினேஷன். சரிங்களா? ஸோ அவர் தான் என்ன பண்ணார், சயின்டிஃபிக் சிஸ்டமை உருவாக்குறார். எதுக்கு உருவாக்குறாரு? டாக்ஸானமி அண்ட் பைனாமியல் நாமன்க்ளேச்சர். ஸோ டாக்ஸானமி அப்படிங்கிறது என்னென்னு உங்களுக்கு தெரியும், நேமிங் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். பைனாமியல் நாமன்க்ளேச்சரை பற்றி நாம் கீழே இந்த லெசன்லேயே நமக்கு வருது. ஸோ நம்ம அடுத்த பார்ட்டில் நம்ம என்ன பண்ணோம்னா அதை பற்றி நாம் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கெரோலஸ் லீனியஸ் அப்போது கிட்டத்தட்ட 1700 அவர் ஃபைன் பண்ணார் இல்லையா, அந்த சிஸ்டம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போவும் நாம் அதே சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் வித் மாடிஃபிகேஷன்ஸ். அதாவது இந்த புக்கு வந்துட்டு இப்போ நம்மளோட இந்த 11th புக் இருக்குது. 11th புக் வந்துட்டு 2018-19 என்ன பண்ணாங்க, லான்ச் பண்ணாங்க. ஆனால் இப்போ நாம் என்ன பண்ணுறோம், நாமளும் இப்போ அதே புக்கை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். சில மாடிஃபிகேஷன் வச்சு ஃபாலோ பண்ணுறோம்ல, அதே மாதிரி அவர் 1700 பண்ணதான் நாம் இப்போ ஃபாலோ பண்ணுறோம். பட் நவ் வி ஹாவ் சம் மாடிஃபிகேஷன்ஸ் ஆன் இட். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நவ் வி ஆர் மூவிங் டு நெக்ஸ்ட் நம்ம போகலாம். Aristotle to Linnaeus employed easily observable single to few traits for classification of organisms. அதாவது அரிஸ்டாட்டில் தொடங்கி வச்சார் இந்த விஷயத்தை. அது கிமுலேயே அப்பத்தில் இருந்து லினேயஸ் வரைக்கும் என்ன பண்ணாங்க, நிறைய அப்சர்வபிள் கேரக்டர்ஸ் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபைன் பண்ண, ஆர்கானிசம்ஸை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு நிறைய கேரக்டர்ஸ் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபைன் பண்ணாங்க. With increased knowledge of the several biological domains, many characters, அதாவது ஒரு ஆர்கானிசம் தான் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு அப்பத்துலேருந்து நிறைய கேரக்டர்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து வச்சுட்டே வராங்க. This represented the phase of classical taxonomy which was based on overall similarities or affinities derived from morphology, anatomy and embryology of organisms. அதாவது என்ன பண்ணுறாங்க, காலப்போக்கில் உயிரினங்களின் பண்புகள் குறித்த அறிவு பெருகியதன் விளைவாக அதிக அளவிலான பண்புகளை வகைப்படுத்தி கருதினர். புறப்பண்புகள், உள்ளமைப்பியல், உயிர்களின் கருவியல், அதாவது சிமிலாரிட்டிஸ் ஆர் அஃபினிட்டிஸ். ஸோ அதில் என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குது, என்னென்ன சிமிலாரிட்டிஸ் கிடையாது அப்படிங்கிறத மார்ஃபலாஜி. ஸோ நான் மார்ஃபலாஜியை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். புறப்பண்புகள், ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது. அனட்டாமினா என்னது, ஒரு ஹியூமன் அனட்டாமின்னு சொல்லுவோம், அதாவது ஹியூமனுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்தது எம்ப்ரியாலஜி, தட் இஸ் உயிரினங்களோட கருவியல் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், அதை பற்றி தான் என்ன பண்ணாலும் டிஸ்கஸ் பண்ணுறோம். A modification of the system is the numerical taxonomy which evolved in the 1915s. ஸோ 1950 என்ன பண்ணிட்டாங்கன்னா 1700 தொடங்கினது எப்போ, 1950 தான் அதுக்கான மாடிஃபிகேஷன் அவங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. A modification of this system is the numerical taxonomy which evolved in the 1950s. This system evaluates the resemblances and differences through statistical methods followed by computer analysis to establish the numerical degree of relationship among individuals. ஸோ இந்த முறையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உயிரினங்களுக்கு இடையான ஒற்றுமை மற்றும் வேற்றுமை, ஸோ அதில் என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குது, என்னென்ன டிஸ்சிமிலாரிட்டிஸ் இருக்குன்றத ஒரு சர்வே மாதிரி, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி எடுத்து என்ன பண்ணாங்க, மதிப்பீடு செஞ்சு பிறகு அப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த ஆர்கானிசம்ஸை எண்ணிக்கை அளவிலான தொடர்புகளை கணினி மூலம் என்ன பண்ணாங்க, சிஸ்டமில் ஃபீட் பண்ணி அவங்க அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்க.
Later on, biologists initiated studies on the evolutionary and genetic relationships among organisms, which led to the emerge of phylogenetic classification or cladistics. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா உயிரினங்களுக்கு இடையே உள்ள பரிணாம மற்றும் மரபியல் வளர்ச்சி. ஸோ அந்த உயிரினங்களுக்கு இடையே எவல்யூஷனரி அப்படின்னா ஃபஸ்ட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு மனுஷன் எப்படி இருந்தான், ஒரு காட்டுவாசி மாதிரி இருந்தான். இப்போது ஒரு வெல் டெவலப்டு ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கான். ஸோ இங்கே இருந்து இது இங்கே வரைக்கும் நடக்குது இல்லையா, இதுதான் வந்துட்டு எவல்யூஷன்னு சொல்லுவோம். தமிழில் பார்த்தோன்னா பரிணாம வளர்ச்சி. சரிங்களா. அண்ட் ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ் அந்த மரபியல் தொடர்பான அதை அடிப்படையாக வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு விஷயம் வந்துட்டு எமர்ஜ் ஆகுது. அதுதான் என்னதுன்னா ஃபைலோஜெனட்டிக் கிளாசிஃபிகேஷன், அதாவது மரபு தொகுதி தொடர்பு அல்லது கிளாடிஸ்டிக் வகைப்பாடு. அது என்னங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ they have given you a diagram. In that diagram we might see it is an evolutionary classification based on how a common ancestry was shared. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இது பொது மூதாதையர்களை பெற்றுள்ளதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பரிணாம வளர்ச்சியாகும். ஸோ காமன் ஆன்சஸ்ட்ரி, அதாவது இதுக்கு முன்னாடி முன்னோர்கள் வாழ்ந்தாங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க இப்போ கிளாடிஸ்டிக், அதாவது நம்ம கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ்னு படிக்கிறோம், அதாவது இதுக்கு முன்னாடி 20th century முன்னாடி நடந்த விஷயங்கள், அதே மாதிரி தான் இதுவும் இதுக்கு முன்னாடி நடந்த முன்னோர்கள் சொன்ன விஷயத்தை வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க, they are doing that classification. Cladistic classification summarizes the genetic differences between all species in the phylogenetic tree. அதாவது இதன் மூலம் பல்வேறு சிற்றினங்களுக்கு இடையுள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை உணர்த்தும் மரபு தொகுதி தொடர்பு மரம் உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த கிளாடிஸ்டிக் கிளாசிஃபிகேஷன் என்னதுன்னா, இப்போ நிறைய ஸ்பீஷியஸ் நம்ம உலகத்தில் இருக்கு இல்லையா, அந்த நிறைய ஸ்பீஷியஸை கூட ஜெனட்டிக் டிஃப்ரென்சஸ், சரிங்களா, அதோட அந்த மரபு சார்ந்த அந்த டிஃப்ரென்சஸை சம்மரைஸ் பண்ணி அந்த கிளாடிஸ்டிக் கிளாசிஃபிகேஷன் மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். அண்ட் அதுக்கு பேர் தான் ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ. சரிங்களா. that's what they have given you. Ernst Haeckel introduced the method of representing evolutionary relationships with the help of a tree diagram known as cladogram. அதாவது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், which might be asked in your examination. Ernst Haeckel அப்படிங்கிறவர் தான் இந்த மெத்தடை அவர் தான் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, he introduced, அவர் தான் இதை இன்ட்ரடியூஸ் நமக்கு பண்ணாரு. ஓகேவா? எஸ். This system of classification takes into account ancestral characters of basic body design and which would be in and derived in the entire group and derived characters அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னது அப்படின்னா, இந்த சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர்ஸ் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர்ஸ்னால் என்னது, ட்ரைட்ஸ் ஆஃப் பேசிக் பாடி டிசைன் விச் வுட் பி இன் தி என்டையர் குரூப். டிரைவ்டு கேரக்டர்ஸ்னால் என்னது, அதில் இருந்து எடுக்கிறது. இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு தொகுப்பில் உள்ள அனைத்து உயிரினங்களின் உடலில் காணப்படும் மூதாதையர் பண்புகளும் இப்பண்புகளிலிருந்து அமைப்பு மற்றும் வேலைகளில் ஏற்பட்ட மாறுபாடுகளிலும் உருவான புதிய பண்புகளும் இவ்வகைப்பாட்டில் கருத்தில் கொள்ளப்பட்டன. சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் அனிமல்ஸ்னால யார், ஹியூமன் பீயிங்ஸும் சேர்ந்து தான் வரும். சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபாதர் இருக்காங்க அண்ட் மதர் இருக்காங்க அண்ட் இப்போ நீங்கள் சைல்டாக இருக்கீங்க இல்லையா. சைல்டு இப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க, உங்களோட அப்பா மாதிரி இருப்பீங்க, இல்லைனா உங்களுடைய அம்மா மாதிரி இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன்றாகும், உங்களோட அப்பாவோட கேரக்டர்ஸ் சிலது இருக்கும் அண்ட் உங்களோட அம்மாது இருக்கும். சில பேருக்கு எப்படி இருக்கும், கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் கேரக்டர்ஸும் இருக்கும். அப்படியே அவங்க தாத்தா மாதிரி இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ அப்பா அம்மா கேரக்டர்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்குன்னு என்ன ஆகும், சில கேரக்டர்ஸ் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களோட ஃபாதர் அண்ட் மதர் கேரக்டர்ஸும் இருக்கும் அண்ட் உங்களுக்குன்னு சில ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸும் உங்களுக்கு என்ன ஆகும்னா இருக்கும். இந்த ஃபாதர் மதரோட கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர்ஸ். அண்ட் உங்களோட ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா, அதுதான் வந்துட்டு டிரைவ்டு கேரக்டர்ஸ். இதுதான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதுதான் விஷயம். One or more derived characters which appeared during evolution resulted in the formation of a new subspecies. ஸோ இப்போது இந்த மாதிரி அதுக்குன்னு சில கேரக்டர்ஸ் வருது இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஒன்று இல்லை அதுக்கு மேற்பட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது மூலமாக நிறைய சப்ஸ்பீஷியஸ், சில ஸ்பீஷியஸ் துணை சிற்றினங்கள் உருவாகிறதுக்கும் எப்படி இருக்குது, இது காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
In a cladogram, each evolutionary step produces a branching, and all the members of the branch would possess the derived character which will not be seen in organisms below the particular branch point. ஸோ அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பரிணாமத்தின் காரணமாக தோன்றிய பல புதிய பண்புகள் புதிய துணை சிற்றினங்கள் உருவாவதற்கு காரணமானது. கிளோடோகிராமின் ஒவ்வொரு பரிணாம படிநிலையும் ஒரு கிளையை உருவாக்கியது. அக்கிளையில் உள்ள விலங்குகள் அனைத்தும் புதிய பண்புகளை பெறுகின்றன. இப்பண்புகளை ஒரு குறியிட்ட இடத்திற்கு கீழே உள்ள கிளைகளில் காண இயலாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த கிளாடோகிராம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு எவல்யூஷனரி ஸ்டெப்புக்கு என்ன ஆகும், அதுக்குன்னு ஒரு பிரான்ச் வந்து திரும்ப அதுக்குன்னு சில சப்ஸ்பீஷியஸ் இருக்கும் அண்ட் அதுக்குன்னு சில டிரைவ்டு கேரக்டர் இருக்கும். அதை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த ஆர்கானிசமில் ஒரு பர்டிகுலர் பிரான்ச் பாயிண்டில் நம்மளால் பார்க்க முடியாது. அரேஞ்சிங் ஆர்கானிசம்ஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் their similar or derived characters which differ from the ancient characters என்ன சொல்லுவேன், ஃபைலோஜெனட்டிக் ட்ரீன்னு சொல்லுவேன், இல்லைன்னா நான் என்ன சொல்வேன், கிளாடோகிராம் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது இவ்வாறு மூதாதையர் பண்புகளில் இருந்து வேறுபடும் ஒத்த அல்லது பெறப்பட்ட புதிய பண்புகளின் அடிப்படையில் என்ன ஆகுது, அந்த உயிரினங்களுக்கு வந்துட்டு இடமளித்தல் அமைத்ததால் இன வளர்ச்சி மரம் அல்லது கிளாடோகிராம் உருவாகிறது. இதை நான் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். உங்கள் இப்போ ஃபாதர் இருக்காங்க, மதர் இருக்காங்க, அப்படியே அவங்க 2 பேர் வந்து நீங்கள் சைல்டு நீங்கள் இருக்கீங்க சரிங்களா. உங்களுக்கு இப்போ என்ன இருக்கும், உங்களோட ஃபாதர் அண்ட் மதர் கேரக்டர்ஸ் இருக்கும், கூடவே உங்களுக்குன்னு சில ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் என்ன ஆகும் இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் வருஷம் கழித்து உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்குன்னு ஒரு ஸ்பீஷியஸ், அதாவது உங்களுக்கு ஒரு பையனோ ஒரு பொண்ணோ வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்களுக்கு உங்களோட கேரக்டர்ஸ் தானே இருக்கும். அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு ஃபாதர் ஆர் மதராக இருக்க உங்களோட கேரக்டரும் இருக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி அவங்களுக்குன்னு ஒரு ஜெனட்டிக்காக உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு கேரக்டர்ஸ் இருக்குல்ல, அந்த கேரக்டரும் இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த ஃபாதர் ஆர் மதர் அப்படிங்கிறது அதுக்குள்ளே வந்துடுது. அதாவது அதுக்குன்னு ஒரு துணை ஸ்பீஷியஸை உருவாகிறதுக்கு அது எப்படி வந்துடுதுன்னா ஒரு காரணமாக அமைஞ்சிருது. அதுதான் வந்துட்டு அந்த விஷயம். ஸோ தட்ஸ் வாட் தே ஹவ் கிவன் யூ இன் திஸ் கிளாடோகிராம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் ஒன்று மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஷார்க்ஸ் இருக்குது, சுறா மீன் இருக்குது, அப்புறம் ரே ஆர் ஃபின் ஃபிஷ்டு சுறா மீன்கள், துடுப்பாறை மீன்கள், அப்புறம் ஆம்ஃபிபியன்ஸ் என்னது, இருவாழ்விகள். ஸோ ஃப்ராக் நான் என்ன சொல்லுவேன்னா ஆம்ஃபிபியன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் இதை நான் ஆம்ஃபிபியன்ஸ் சொல்கிறேன்னா, இட் கேன் போத் லிவ் இன் லேண்ட் அண்ட் வாட்டர். ஸோ இனிமேல் யாராவது உங்களை வை ஃப்ராக் இஸ் செட் டு பி ஆம்ஃபிபியன்ஸ், யூ ஹாவ் டு ரெஸ்பாண்ட் தென் தட் இட் கேன் ஏபிள் டு சர்வைவ் இன் போத் லேண்ட் அண்ட் வாட்டர். crocodiles முதலைகள், பேர்ட்ஸ் பறவைகள், ராடன்ஸ்னா கொறித்தூண்டிகள் சரிங்களா. ராபிட் முயல் என்ன பண்ணும், அந்த இதெல்லாம் கொத்தி சாப்பிடும், அணிலாம் வந்துட்டு கொத்தி சாப்பிடும். ஸோ அதுதான். அடுத்தது ப்ரைமேட்ஸ், அதாவது என்னது பிரைமேட்டுகள், அதான் வந்துட்டு ப்ரைமேட்ஸ். இப்போ என்ன ஆகுது, எக் வித் ஷெல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து அந்த முட்டை போடுறது சொல்லுவோம் இல்லையா, ஓடுடைய முட்டைகள், இதெல்லாம் வந்து அந்த இது முட்டை போடும்போது அதில் என்ன ஆகும், ஓடோட இருக்கும். இதுக்கு வந்துட்டு ஹேர், அதாவது ரோமம், அதுக்கு வந்துட்டு ஹேர் இருக்கும். ஆம்னியாட்டிக் எக். ஸோ என்ன இருக்கும், ஆம்னியாவுடைய அந்த எக் இருக்கும். 4 limbs. 4 limbsனா என்னது, 4 கால்கள் இருக்கும். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க இந்த 4 limbsக்கும் இந்த 4 limbsக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு என்னது 4 limbsங்கிறதுனால 4 கால்கள். அண்ட் போனி ஸ்கெலிட்டன் அப்படின்னா என்னது, எலும்பு சட்டகம். அடுத்தது வெர்டிபிரேட் அனிமல்ஸ், இன்வெர்டிபிரேட் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வெர்டிபிரேட் அனிமல்ஸ் என்னென்ன அனிமல்ஸுக்கு முதுகு எலும்பு இருக்கோ அதை நான் என்ன சொல்லுவேன், வெர்டிபிரேட் அனிமல்ஸ் சொல்லுவேன். இதுக்கெல்லாம் முதுகு எலும்பு கிடையாதோ, which doesn't have any spinal cord and that is said to be invertebrates. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா எக்ஸாம்பிள் ஆஃப் அ கிளாடோகிராம்னு நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், ஐ வில் பி சேயிங். ஓகேவா. ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்குல்ல உங்களுக்கு. ஸோ கிளாடோகிராம்னா என்னங்கிறது தெளிவாக கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். அரேஞ்சிங் ஆர்கானிசம்ஸ் ஆன் தி பேஸ் ஆஃப் தேர் சிமிலர் ஆர் டிரைவ்ட் கேரக்டர்ஸ். அதாவது ஆர்கானிசம்ஸை ஒன்று பேரண்ட் அவங்களோட தாத்தா பாட்டி கேரக்டர்ஸோ இதான் வந்து சிமிலர், இல்லை டிரைவ்டு கேரக்டர்ஸ்னால் அப்பா அம்மா கேரக்டர்ஸோட வச்சு வந்துச்சு அப்படின்னா அதில் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ட்ரீ பேர் தான் ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ. அதாவது
இன வளர்ச்சி மரம்னு சொல்லுவோம், இல்லைனா கிளாடோகிராம் அப்படியும் சொல்லுவோம். டிபெண்டிங் ஆன் த சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணுறாங்க, 2-3 கிங்டமில் அவங்க அதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, 4, 5, 6 கிங்டமாக பண்ணாங்க. ஃபஸ்ட்டு 2, 3 இருந்தது, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணாங்க 4, 5, 6 ஆகிடுச்சு. அண்ட் இப்போ மொத்தம் வி ஹாவ் 7 கிங்டம்ஸ் இப்போதைக்கு இருக்குது. சரிங்களா, இந்த 7 கிங்டமில் ஸோ R.H. விட்டேக்கர் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா, ஹீ ப்ரப்போஸ்ட் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். என்னது, மொனேரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியா. இதுதான் வந்துட்டு அந்த 5 கிங்டம். ஸோ அந்த 5 கிங்டம் பற்றி நம்ம இப்போ கீழே பார்க்க போகிறோம். அந்த 5 கிங்டமாக அவர் எதை வச்சுலாம் பண்ணார் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த செல் ஸ்ட்ரக்சர், ஒரு செல்லும் எப்படி இருக்குது அதோட செல் அமைப்பை பற்றி. அப்புறம் என்னது, மோட் ஆஃப் நியூட்ரிஷன், அது உணவு ஊட்டக்கூடிய அந்த முறை. அடுத்தது மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், அதாவது இனப்பெருக்க முறை. அடுத்தது அண்ட் பைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ், அதோட மரபு வழி தொடர்புகள். ஸோ இது வச்சா என்ன பண்ணாங்கன்னா அவங்க பண்ணாங்க. ஸோ இந்த டேபிள் 1 அப்படிங்கிறது ஒரு கம்பேரேட்டிவ் அக்கௌண்ட் தருது, எதை வச்சுன்னா டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் 5 கிங்டம்ஸ் வச்சு. Classification has come a long way and now takes into an account even molecular level DNA and RNA identification. The advancement in molecular techniques and biochemical assays has led to a new classification, the 3-domain classification. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வகைப்பாட்டு முறையின் நீண்ட பயணத்தில் ஸோ நம்ம கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ பண்ணுறது இல்லை, பிஃபோர் கிரைஸ்ட்லேருந்தே நம்ம என்ன பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நீண்ட பயணத்தில் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ மாலிக்யூல்ஸ் கூட அடையாளம் கண்டு கூட நம்ம என்ன பண்ணுவோம், அதனோட அடிப்படையில் கூட நம்ம கிளாசிஃபிகேஷன் என்ன ஆகும் நிகழுது. மூலக்கூறு தொழில்நுட்பம், அதாவது இந்த மாலிக்யூலார் டெக்னிக்ஸ் அண்ட் உயிர் வேதிய பகுப்பாய்வுகள், பயோகெமிக்கல் அசேஸ், இந்த மாலிகுலர் டெக்னிக்ஸும் இந்த பயோகெமிக்கல் அசேஸ் மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, 3 பேருலக வகைப்பாட்டு முறை 3-domain கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் அந்த 3-domain கிளாசிஃபிகேஷனை பற்றி தான் நாம் என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. சரிங்களா, 3-domain கிளாசிஃபிகேஷனில் யூ கைஸ் வில் பி லேர்னிங் ஆன் டொமைன் ஆர்கியா, டொமைன் பாக்டீரியா அண்ட் டொமைன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போது 3 domains ஆஃப் லைஃப் மட்டும் நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ த 3-domain கிளாசிஃபிகேஷன் வாஸ் ப்ரப்போஸ்ட். யாரால் ப்ரப்போஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா, கார்ல் வூஸால் ப்ரப்போஸ் பண்ணப்பட்டிருக்கு 1977. அண்ட் அவர் கூட வேலை செஞ்சவங்களோடும் அது பண்ணியிருக்காங்க. They classified organisms based on the difference in 16S rRNA genes. ஸோ ஜீன்களுக்கு இடையே உள்ள வேறுபாட்டினை அடிப்படையாக கொண்டு, ஸோ அந்த ஜீன்ஸில் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு அடிப்படையாக கொண்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க இந்த கிளாஸிஃபை பண்ணாங்க. இந்த 3-domain system adds the taxon domain higher than the kingdom. ஸோ இதில் உலகை விட பேருலகம் உயர் வகைப்பாட்டு நிலையை சேர்ந்தது. அதாவது ஃபர்ஸ்ட் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா கிங்டம் தான் சொல்லுவோம். முதல்ல நாம் இந்த கிளாசிஃபிகேஷன் பண்ணும்போது we use the term kingdom. இந்த கிங்டம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் என்னது அப்படின்னா உலகம். ஸோ இந்த கிங்டம் போயிட்டு நாம் என்ன யூஸ் பண்ணுறோன்னா now we are using domain. இது நம்ம தமிழில் என்ன சொல்கிறோம், பேருலகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அட்வான்ஸ்மெண்ட் என்ன ஆகிருக்குது அப்படின்னா நடந்திருக்குன்னு நாம் சொல்லலாம். This system emphasizes the separation of, ஸோ இந்த டொமைன் சிஸ்டம் மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ப்ரோகரியாட்ஸை 2 டொமைனை நம்மளால் கிளாஸிஃபை பண்ண முடியும். இங்கே வந்துட்டு பாக்டீரியா அண்ட் ஆர்கியா வந்துட்டு ப்ரோகரியாட்ஸ் அண்ட் நமக்கு என்ன ஆகுது யூகரியாட்ஸும் இருக்குது. ஆர்கியா அப்பியர்ஸ் டு ஹாவ் மோர் இன் காமன் வித் த யூகரியா தேன் தி பாக்டீரியா. அதாவது இங்கே உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பொதுவாக இம்முறை ப்ரோகரியாட்டிகளின் பாக்டீரியா மற்றும் ஆர்கியா என்ற 2 பிரிவுகளாக பிரிப்பதை வலியுறுத்துகிறது. அது மட்டும் இன்றி எல்லா யூகரியாட்டிகளுக்கும் யூகரியா என்ற பேருலகில் கொண்டு வருகிறது. பொதுவாக பாக்டீரியாவை விட ஆர்கியா யூகரியாவின் உடன் நெருங்கிய தொடர்பில் உள்ளது. பாக்டீரியாவின் செல் சுவரின் உள்ளமைப்பிலும் பாக்டீரியா மற்றும் யூகரியாட்டுகளின் சவ்வின் உள்ளமைப்பு மற்றும் rRNA வகைகளிலிருந்தும் ஆர்கியா வேறுபடுகின்றது. ஸோ தட் ஆர்கியா டிஃபர் ஃப்ரம் பாக்டீரியா இன் செல் வால் காம்போசிஷன் அண்ட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பாக்டீரியா அண்ட் யூகரியாட்ஸ் இன் மெம்பரேன் காம்போசிஷன் அண்ட் rRNA டைப்ஸ்.
ஸோ நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த மைண்ட் மேப்பை நான் உங்களுக்கு நான் கொடுத்துடுறேன். இதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ 3 டொமைன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. யார் பண்ணுறாங்க? கார்ல் லூயிஸ் 1977 3 பேருலகங்கள். ஸோ இந்த 3 டொமைன்ஸில் உங்களுக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று வந்துட்டு ப்ரோகரியாட்ஸ், இன்னொன்று வந்துட்டு யூகரியாட்ஸ். இந்த ப்ரோகரியாட்ஸில் தான் உங்களுக்கு என்ன ஆகுது, திரும்ப உங்களுக்கு ஒரு 2 டைப் வருது. ஒன்று ஆர்கியா, இன்னொன்று வந்துட்டு பாக்டீரியா. ஸோ அதுதான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, ஆர்கியா, பாக்டீரியா. அந்த யூகரியாட்ஸ் தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, யூகரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா, எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ், மெத்தனஜென்ஸ், ஹெலோஃபைல்ஸ், தெர்மோ அசிடோஃபைல்ஸ். இது இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பாக்டீரியா பார்த்தீங்கன்னா சைனோபாக்டீரியா, யூபாக்டீரியா, பெனிஃபிஷியல் அண்ட் பேத்தஜெனிக். இங்கே பார்த்தீங்கன்னா யூகரியாட்டிக், ப்ரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இதுதான் உங்களுக்கு இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 3 டொமைன்ஸ் மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தே ஆர் கோயிங் டு கிளாசிஃபை இந்த இது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஆர்கியா அப்பியர்ஸ் டு ஹாவ். ஸோ ஆர்கியாவும் யூகரியாவும், ஸோ ஆர்கியா உங்களுக்கு இருக்குது, பாக்டீரியா உங்களுக்கு இருக்குது, யூகரியா இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு என்னது அப்படின்னா, இந்த ஆர்கியாவும் இந்த யூகரியாவும் கிட்டத்தட்ட எப்படி இருக்குது, ரெண்டுத்துக்கும் ஒரு காம்பினேஷன் இருக்குது கம்பேர்ட் டு தேட் பாக்டீரியா. ஏன் அப்படின்னா, பாக்டீரியாவுக்கு வந்து செல் வால் காம்போசிஷன் வந்துட்டு எப்படி இருக்கும், இதை விட அதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை பற்றி நாம் என்ன பண்ணலான்னா, நம்மளோட நெக்ஸ்ட் கிளாஸஸில் நாம் டிஸ்கஸ் பண்ணலாம், சின்ஸ் வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். அண்ட் அதுக்கப்புறம் we can move with the fresh new topic, taxonomic hierarchy. ஸோ நம்ம இன்னும் ஒரு 2-3 கிளாஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, we can finish our chapter. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ரீமியர் லைவ் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். அண்ட் ஸோ நான் பண்ணுற இந்த இது வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் எவ்வளோ அந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பி ரெஸ்ட். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 6:45 ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணுங்கள், உங்களோட ரெகுலர் கோர்ஸை நீங்கள் பாருங்கள். நாம் திரும்ப நாளைக்கு ஷெடியூலில் கெமிஸ்ட்ரி, வேதியியல் நாம் பார்க்கலாம். பாய் பாய். தேங்க்யூ ஆல்.